வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு கீழ வந்து தற்காலிக பணி வந்து அனைத்து மாவட்டங்கள்ல ஓப்பன் ஆயிருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து அத பத்தி பேச போறோம். கண்டிப்பா இதுக்கு வந்து தேர்வு கிடையாது, கட்டணமும் கிடையாது. டைரக்ட்டா வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட்மென்ட்டு அத பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்தும். அதனால வந்து எல்லாரும் பாருங்க. நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ விருதுநகர் மாவட்டம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில வந்து முகப்புல தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது மாரி முகப்புல வந்து நிக்கும். விருதுநகர் எல்லா மாவட்டத்திலயும். நீங்க என்ன பண்ணணும்னா, அறிவிப்புல போயிட்டு ஆர்ட் சேர்ப்பில அதில ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதில ஓப்பன் ஆகும். அதில போயிட்டு என்ன ரெக்யர்மென்ட் கரண்ட்ல இருக்குன்ற அப்படி ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பணிகள் வந்து இப்போ வந்து ஓப்பன்ல இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லா மாவட்டத்திலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அதில என்னென்ன பணிகள் இப்ப சேர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையிலும், கணினி அறிவியல் அ அலு கணினி அறிவியல் அலுவலர் பணிகள் விண்ணப்பம். இந்த மாரி நெறைய டிஃபரண்டான வேலைகள் வந்து நெறைய இருக்கு. இதுக்கான தகுதிகள் என்னென்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு டிஃபரண்டா இருக்கும். ஏன்னா வந்து அனைத்து மாவட்டங்களும் பல்வேறு பணிகள் 2025ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோன்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து பார்த்தோன்னா, வாண்டட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, இது நம்ம மாவட்டத்தில நடக்குது. அது அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும். இது யாருக்குள்ள இயங்கும் அப்டின்னா, நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கீழ வந்து நடக்கும். அதனால வந்து எல்லாரும் வந்து பார்த்தோன்னா, ஒரு அனுபவமா இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் ஜாப்பா கேட்டீங்கன்னா வந்து டெம்பரரி ஜாப் தான். ஆனா டெம்பரரி ஜாப்பும் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அதில போய் என்னென்ன பண்ணணுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிரல. இங்க பாருங்க கிட்டத்தட்ட ரூ. 23,000 சம்பளம் தராங்க. ரூ. 23,800 சேலரி. இந்த மாரி நெறைய சேலரி டிஃபரண்டான சேலரில குடுப்பாங்க. இது வந்து ஒப்பந்த அடிப்படையில தான் போடுவாங்க. 11 மாசத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில தான் போடுவாங்க. நீங்க கரெக்ட்டா வொர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தது 1 இயர் கூட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாரி நெறைய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? என்னென்ன படிக்கணும்? என்னென்ன தகுதி? அது எப்படி உள்ள போணும்? அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய ஜெனரல் நாலேட்ஜ் வந்து வளர்த்துக்கலாங்க. கல்வி தகுதி, இதில இருக்கிற தகுதியில நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தீங்கன்னா, நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து அந்த அளவுக்கு சிரமமே கிடையாது. ஈஸியான வகையில வயது வரம்பு வந்து பார்த்தோன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 23,000 கன்ஃபார்மா உங்களுக்கு குடுத்துருவாங்க. அந்த நிபந்தனைகள் பாருங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்பம், ஒப்புதல் கடிதம் அது மற்றும் 11 மாத ஒப்பந்தம் வந்து அக்ரீமெண்ட் குடுப்பாங்க. இது விண்ணப்பிக்கான என்னென்ன வேணும் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க பாருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தொலைபேசி எண்ணு, அதுக்கப்புறம் இப்ப பிறந்த சர்டிஃபிகேட்டு, கல்வி தகுதிட்டு, இருப்பிடம் இருக்குதுங்கன்னா வாக்காளர், ஆதார், குடும்ப அட்டை, தொலைபேசி இந்த மாரி உரிய ஆவணம் ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். அதே மாரி நீங்க வந்து எதனா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கணும். இந்த மாரி மட்டும் வாங்குனா போதும். இது விண்ணப்பம் எங்க அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட நல வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அது வந்து கிராஸ் கட் ரோட்ல வந்து இருக்கிறது. கோயம்புத்தூர்ல வந்து நீங்க வந்து அனுப்பிச்சு விடணும். அதே மாரி இது வந்து விண்ணப்ப ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. இது பேர் தான் அப்ளிகேஷனு. இதில வந்து உங்களோட பதிவின் பெயர், ஃபோட்டோ, விண்ணப்பதாரன் பெயர், விண்ணப்பிக்கும் பதிவின் பெயர், தந்தையின் பெயர், கணவர் பெயர் அதில ஏதோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. வயது வரம்பு, எஸ்எல்சி மார்க் ஷீட், மார்க் ஷீட் நம்பர் அதெல்லாம் குடுத்துட்டு இதில வந்து இணைக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் எண்ணு, ஜாதி சான்றிதழ், கைபேசி எண்ணு, எதனா முன்னுரிமை இருந்தா போடுங்க. இல்லன்னா நிரந்தர முறையில் 2 அட்ரஸ போட்டு இடம், தேதி, கையொப்பம் இத மட்டுங்க ஃபில் பண்ணா மட்டும் போதுங்க. ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு கவர்ன்மென்ட் ஜாப் 11 மாசம், 1 வருஷம் வந்து வொர்க் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டெம்பரரி போஸ்டிங் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா கன்டின்யூ பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், 4 வருஷம் வொர்க் பண்ணாங்க. அந்த மாரி செய்றதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த தொழில் போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து அதிலிருந்து படிப்படியா என்னென்ன எக்ஸாம் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றது ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிரும். ஏன்னா வந்து உங்க சீனியர் கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இத வச்சு நீங்க வந்து அடுத்த கட்ட லெவல் போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம, இந்த ப்ரோ நீங்க சொல்ட்டீங்களே, இப்ப நான் எப்படி ப்ரோ மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சேனல்ல இந்த மாரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துடுறேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறீங்களோ, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல போய் செக் பண்ணுங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்கான வெப் பேஜ் வந்து அது மாரி ஓப்பன் ஆகும். இதில போயிட்டு அறிவிப்புல போயிட்டு, ஆட்சேர்ப்புல போயிட்டு இந்த மாரி ஓப்பன் ஆகும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 38 மாவட்டத்தில எனக்கு தெரிஞ்சு 25 மாவட்டத்துக்கு மேல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 300லேருந்து 400 பேர் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து கவர்ன்மென்ட் ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கிறது வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதனால
இதுக்காக வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். அதே மாரி நம்ம சேனல்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம். எஜுகேஷனல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இ-சேவை பத்தி ஆகட்டும் நெறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா வந்து நீங்க குடுக்குற ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னதுன்னா, நீங்க வந்து இத பயன்படுத்தினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வேலை வாய்ப்பு வந்து யாருக்கு உதவோ? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பயன்படுத்திப்பாங்க. நீங்க வந்து அதில பண்ண முடியல அப்டின்னா, இது சம்மந்தப்பட்ட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2025 நோட்டிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா படிச்சு போலாம். அதுக்கப்புறம் படிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு, ஈஸியான முறையில பணம் இல்லாம, தேர்வு இல்லாம செலக்ஷன் ஆகுறதுக்கான இந்த வாய்ப்பு, இது மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்றேன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஆதரவு குடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.